முடிந்த பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் போடப்படுவதுண்டு. அதில் திருமண ஒப்பந்தமும் ஒன்றையும் சேர்த்து கொள்வது அந்த காலத்தில் வழக்கம். அதன்படி மறைந்த அவுரங்கசீப் பாதுஷாவின் பேரன் இஸ்தான் பக்ஷ், காம்பக்ஷ் மகன் என்னும் இளவரசரின் மகளுக்கு நாதிர் ஷாவின் மகன் நெசிர் இல்லாஹ் மிர்சாவுக்கும் திருமணம் நடந்தது. எப்படி நடந்தது? நகரெங்கும் குவியலாக கிடந்த உடல்களை அப்புறப்படுத்தி டெல்லி வீதிகளை துப்புரவாக்கிய பிறகு. வசதியான இடம், நிறையவே வரதட்சணை வாங்க வேண்டும் என்று நினைத்த பாரசீக மன்னர் டெல்லி பாதுஷாவிடம் மரியாதைக்கு கூட அனுமதி கேட்காமல் கஜானாவை துடைத்து எடுத்து கொண்டு விட்டதாக வரலாறு கூறுகிறது. 70 கோடி ரூபாய் தங்க வெள்ளி நாணயங்கள், 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க தாம்பாளங்கள், 100 யானைகள், 7000 குதிரைகள், 10,000 ஒட்டகங்கள், சுமார் கலைஞர்கள் 150 பேர், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் என்று 500 பேர், உச்சகட்டமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மயிலாசனம். இப்படி 348 ஆண்டுகள் முகலாய ராஜ பரம்பரை சேர்த்து வைத்திருந்த சொத்து முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிடத்தில் கைமாறி போய்விட்டது. மிஞ்சி இருந்தது ஒன்றே ஒன்று. அதுதான் விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரம். கேட்டால் அதை காணோம், எங்கு போனதே என்று தெரியவில்லை என்று சக்கரவர்த்தி முகமது ஷா சற்றே கலவரத்துடன். ஆனால் வைரம் எங்கும் போகவில்லை. மிக அருகிலேயே முகலாய பாதுஷாவின் தலைப்பாகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. சலேர் என்று ஒரு ஊகம் நாதிர் ஷாவின் மூளையில் பாய்ந்து ஊடுருவியது. தன் எதிரில் நடுங்கி நின்று கொண்டிருந்த டெல்லி சக்கரவர்த்தி முகமது ஷாவிடம் விடை பெற்று கொண்ட நாதிர் ஷா திடீரென்று, பாதுஷா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். நெருங்கிய இரு நண்பர்கள் பிரியும் போது தலைப்பாகைகளை மாற்றிக்கொள்வது எங்கள் நாட்டு சம்பிரதாயம் என்றார் புன்னகையுடன். மறுகணம் தானாக முகமது ஷாவின் தலைப்பாகையை எடுத்து கொண்டு தண்டால் தலைப்பாகையை அவருக்கு அணிவித்தார். நாகரிகம் நாசுக்கு எல்லாம் காட்ட தேவையில்லை என்று நினைத்த பாரசீக மன்னர் தன் வசம் வந்த தலைப்பாகையை அங்கேயே கழற்றி பார்க்க பளீரென்று மின்னலடித்தவாறு கீழே விழுந்தது கோஹினூர் வைரம். இந்த ஒரு வைரத்தை கொண்டுதான் எப்படியோ மிச்ச சொச்ச வாழ்க்கையை சமாளிக்க வேண்டும் என்று டெல்லி சக்கரவர்த்தி நினைத்திருக்கக்கூடும். அந்த ஆசையும் நிராசையாக போனது. ஏமாற்றமும் வைரத்தின் ஒளியும் தாக்க தலையை குனிந்து கொண்டு பரிதாபமாக அமர்ந்திருந்த முகலாய பாதுஷாவிடம், ஓ, இதுதான் நான் கேள்விப்பட்ட வைரமா? சரி, நான் கிளம்புகிறேன். நம் மதத்திற்கும் மண்ணுக்கும் எப்போது ஆபத்து வந்தாலும் உதவிக்கு உரிமையோடு இந்த நண்பரை தாங்கள் கூப்பிட்டு அனுப்பலாம். உடனே வருவேன் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு நடந்தார் நாதிர் ஷா. 57 நாட்கள் டெல்லியில் தங்கி ஆர்ப்பாட்டமாக தங்கியிருந்த இந்த பாரசீக நாட்டு அரசர் நாதிர் ஷா ஊருக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டுவிட்டு போனது ஒன்றை மட்டுமே. டெல்லியில் தங்கியிருந்த நாட்களில் தன்னை மகிழ்வித்த அடிமை பெண் நூர்பாயிடம் தன் மனதை பறிகொடுத்த நாதிர் ஷா அவளை தன்னுடன் அழைத்து